ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். தங்கம் விலை சவரன் பார்த்தீங்கன்னா 1,00,000 தாண்டியாச்சு. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 3,00,000 மேல தாண்டி போயிட்டுருக்கு. சாமானிய மக்கள்லாம் இனி தங்கம் வாங்கவே முடியாதா? இது மாதிரியான கவலை எல்லாருக்குமே இருக்கு. ஆனா நிஜமாவே கவலை வேணாம். பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் 2026ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறாராம். மீண்டும் ஒரு அதிரடி வரி குறைப்பு இருக்குமா? தங்கம் விலை குறையுமா? வாங்க டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்கலாம். பிப்ரவரி 1ஆம் தேதியை நோக்கி தான் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்தீங்கன்னா, ஆவலா காத்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கம், வெள்ளியின் விலை வரலாறு காணாத உச்சியில இருக்கு. இந்த நேரத்துல மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னோட பட்ஜெட் பேக்ல தங்கம், வெள்ளி விலையை குறைக்க ஏதாவது ஸ்பெஷல் திட்டம் வச்சிருக்காங்கன்னு தான் இப்போதைய ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், போன பட்ஜெட்ல வரியை குறைச்சி ஒரு அதிரடியை காட்டினாங்க. அதே மாதிரி இந்த முறையும் இறக்குமதி வரியை இப்போ இருக்கிற 6% இருந்து மேலும் குறைச்சி விலையை குறைக்க வழிவகுப்பாரா? இல்லைன்னா அதிகரித்து வர வர்த்தக பற்றாக்குறையை சமாளிக்க வரியை உயர்த்தி முதலீட்டாளர்களுக்கு இன்னொரு ஷாக் கொடுப்பாரான்ட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க தங்க பத்திரங்கள், சௌரின் கோல்டு பாண்டுன்னு சொல்லுவாங்க. இது பற்றின புதிய அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் வருமான்ட்டு முதலீட்டாளர்கள் ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. நகைப்பிரியர்கள் முதல் பெரிய முதலீட்டாளர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் மேலே தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தோம்னா, கடந்த 2025ஆம் ஆண்டு தங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலமே சொல்லலாம். கடந்த 1979க்கு அப்புறமா, அதாவது 45 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு 2025ல் தான் தங்கம் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துருக்கான். சர்வதேச சந்தையில் ஒரு வருஷத்தில் 67% பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்து ஒரு அவுன்ஸ் தங்கம் பார்த்தீங்கன்னா $4,549.7 புது உச்சத்தை தொட்டு சாதனை படைச்சிருக்கான். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உலக அளவில் நடக்கிற போர் பதற்றங்களாகட்டும், பொருளாதார சிக்கல்கள், அமெரிக்கா வட்டி விகித குறைப்பு, டாலர் மதிப்பு சரிவு, இதனால பாதுகாப்பு கருதி எல்லாரும் பார்த்தீங்கன்னா தங்கத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியாவில் தங்கன்றது பார்த்தீங்கன்னா வெறும் உலோகம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு எமோஷனாக இருக்கு. ஒரு கணக்கெடுப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய குடும்பத்துக்கிட்ட மட்டும் சுமார் 34,600 டன் தங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட மதிப்பு மட்டும் சும்மா இல்லைங்க, சுமார் 315 லட்சம் கோடி ரூபாய் சொல்கிறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அமெரிக்கா, ஜெர்மனி, சீனா போன்ற வல்லரசுகள் நாடுகளோட மத்திய வங்கிகள் வச்சிருக்க மொத்த தங்கத்தை விட நம்ம இந்திய மக்களோட வீடுகளில் இருக்கிற தங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் சொல்கிறாங்க. சராசரியாக ஒவ்வொரு இந்தியாக்கிட்டையும் 25 கிராம் தங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட மதிப்பு இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2,70,000 ரூபாய் சொல்கிறாங்க. இப்படி நம்ம சொத்து மதிப்பில் தங்கம் பார்த்தீங்கன்னா பெரும் பங்கு வகிக்கிறதுனால பட்ஜெட்டில் வர சின்ன மாற்றம் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்கிறாங்க. தங்கம் விலை சவரன் 1,00,000 தாண்டிட்டதுனால சாமானிய மக்களோட சுமையை குறைக்க அந்த 6% இறக்குமதி வரியை குறைக்கணுன்ற கோரிக்கை பார்த்தீங்கன்னா பலமாக இருக்குது. வரி குறைஞ்சா கண்டிப்பாக உள்நாட்டு சந்தையில் விலை குறையும். அதே சமயம் வரியை அதிகமாக வச்சா கடத்தல் அதிகமாகும். வரியை குறைச்சா அரசுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் குறையும். இப்படி 2 பக்கமாக பார்த்தீங்கன்னா இருக்கிற சிக்கலை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எப்படி சமாளிக்க போகிறாருன்ட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி தெரிய வரும். இப்போ தங்கம் விலை பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ஏறிட்டதுனால நிறைய பேர் டிஜிட்டல் கோல்டு மற்றும் கோல்டு ETF பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை பட்ஜெட்டில் பிசிக்கல் கோல்டுக்கு வரி குறையலைன்னா டிஜிட்டல் முதலீட்டுகளுக்கு ஏதாச்சும் சலுகை அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு நிபுணர்கள் சொல்கிறாங்க. மேலும் வரப்போகிற முகூர்த்த சீசன், கல்யாண வீட்டுக்காரங்களாம் பட்ஜெட்டை ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை வரி குறைப்பு அறிவிப்பு இருந்தால் அது கல்யாண சந்தைக்கு ஒரு பெரிய பூஸ்டாக அமையும். ஸோ ஆக மொத்தம் பட்ஜெட் 2026 தங்கம் விலையில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் தங்கம் விலையில் ஏதாவது மாற்றம் வருமா, குறையுமா, இல்லை அதிகமாகுமா? உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.